Good morning. Welcome to Market Today by ECTRA TR Arulrajhan. Today is 3rd November 2022. Pre-market information கூட நம்ம இந்த நிகழ்ச்சிக்குள்ள ஷேர் பண்ணிக்கிறோம். ஸோ நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நேத்திக்கு யூஎஸ் மார்க்கெட் பெரிய அளவில் வீழ்ச்சி அடைஞ்சது பார்க்குறோம். டவ் ஜோன்ஸ் 1.55%, S&P 2.5%, நாஸ்டாக் 3.36% என்ற அளவுக்கு மிகப்பெரிய சரிவை சந்தித்திருக்கிறது. அது யூஎஸ் ஃபெட் ரிசர்வ் அவங்க வந்து 75 பேசிஸ் புள்ளிகள் வட்டி விகிதத்தை உயர்த்தது முக்கிய காரணம் அப்படின்றது நம்ம அறிந்தது. ஏஷியன் மார்க்கெட்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது எல்லாமே இன்னைக்கு ரெட்ல தான் வியாபாரம் ஆகிட்டு இருக்கு. இறங்கி வியாபாரமாகி வருகிறது. ஆகவே அதை ஒட்டி நம் சந்தை எப்படி வியாபாரமாகலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். நம் சந்தையை பொறுத்த வரைக்கும் எச்எக்ஸ் நிப்டி இப்போ சிங்கப்பூர் வியாபாரம் கூடிய நம்ம நிப்டி ஒரு பிக் கேப் டவுன்ல வியாபாரம் ஆயிட்டு இருக்குது நம்ம பார்க்கிறோம். ஸோ கிட்டத்தட்ட 150 இருந்து 180 புள்ளிகள் என்ற அளவுக்கு இறங்கி தற்போது வியாபாரமாகி வருகிறது. நிப்டியோட ரேஞ்ச் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரும். 17,700 அப்படின்னு சப்போர்ட் எல்லையிலும் 18,350 அப்படின்றது ரெசிஸ்டன்ஸ் எல்லையிலும் இருப்பதாக நம்ம பார்க்கிறோம். மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் குளோபலி அப்படின்னு பார்க்கும்போது 10 இயர் யூஎஸோட 10 இயர் பாண்ட் ஈல்டு வந்து ஸ்லோலி பிக்கிங் அப். நேற்றுக்கு 4.03 இருந்தது, இன்னைக்கு 4.11 அப்படின்னு சொல்லிட்டு ஏறுமுகமாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். டாலர் இண்டெக்ஸும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 111.93 கிட்டத்தட்ட 12 நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இது எல்லாமே வந்து பங்கு சந்தைக்கு நமக்கு பாதகமான ஒரு நகர்வாக பார்க்கிறோம். ஸோ பிரெண்ட் குரூட் ஏறக்குறைய அதே இலையில தான் இருக்கு. 95.6ல இருந்து இப்போ 95.82 அப்படின்னு சொல்லிட்டு சிறிய மாற்றத்தோட இருக்கு. இருந்தாலும் அது பலமான ஒரு டிமாண்ட்ல தான் இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். கோல்டு பொறுத்த வரைக்கும் ஒரு சப்டியூடு சொல்லிட்டு பெரிய ஏற்றம் இறக்கம் இல்லாமல் தற்போது $1,640 இருக்கு. 1,650 இருந்தது, இப்போ 1,640 வந்திருக்கு. ஸோ $20-30 வித்தியாசத்துல மேல கீழே நடந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ ESD ஐநாரும் ஏறக்குறைய அதே லெவலில் தான் இப்போதைக்கு இருந்துகிட்டு இருக்கு. ஸோ ஃபெட் மீட் நேற்றுக்கு நடந்தது. புலி வருது சொல்லிக்கிட்டே இருந்தா வந்தாச்சு. 50 பேசிஸ் புள்ளிகளா இல்ல 75 பேசிஸ் புள்ளிகளா என்ற சந்தை பெட் கட்டி கொண்டிருந்தது. ஆனால் 75 பேசிஸ் புள்ளிகள் என்ற ஏற்றம் என்பது சந்தை வந்து எதிர்பார்த்தாலும் கூட ஃபெட் ரிசர்வனுடைய தலைவர் ஜெரோம் போவெல் கொடுத்த அந்த அடுத்தடுத்த கமெண்ட்ஸ் அப்படின்றது மிக கடுமையாக இருந்தது. ஏன்னா இன்ஃபிளேஷன் என்பது இன்னும் உயர்ந்து கொண்டுதான் இருக்கிறது, இதை குறைப்பதற்கு முடியவில்லை. ஆகவே நாங்கள் இன்னும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அப்படின்றதையும் அவர் திரும்ப சொல்லிட்டு இருந்தாரு. அதே மாதிரி பொருளாதாரம் சார்ந்து பேசும்போது மற்ற விஷயங்கள்லாம் இன்னும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த டிமாண்ட் இருக்கிற வரைக்கும் இன்ஃபிளேஷன் வந்து ஜாஸ்தியா தான் இருக்கும், வேற வழி கிடையாது. நாங்க வட்டி விகிதத்தை உயர்த்தி தான் ஆக வேண்டும். வரக்கூடிய நாளும் இந்த மாதிரி கடுமையான நடவடிக்கை தான் எடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு அவர் சொன்னது சந்தைக்கு எதிர்மறையாக மாறிவிட்டது. இப்போ ஆர்பிஐ மீட்டு நடக்க இருக்குது. பட் அது வந்து ஒரு அவுட் ஆஃப் த டர்ன் மீட். அது வந்து மார்க்கெட்டோட இன்ஃபிளேஷன், பொருளாதார நிலை இதெல்லாம் வந்து ஒரு கவர்மெண்ட் ரிப்போர்ட் கொடுப்பதற்கான ஒரு மீட்டிங்காகவே பார்க்கப்படுகிறது. ஆனாலும் ஏதாவது வட்டி விகிதத்தில் ஏதாவது கை வைப்பார்களா என்பதும் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். எக்ஸ்பெக்டட் Q2 ரிசல்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமான சில நிறுவனங்கள் சொல்லும்போது டைட்டான் நாளைக்கு வருது, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நாளைக்கு வருது. ஸோ இது ரெண்டும் முக்கியமான நம்ம ரிசல்ட்ஸா நம்ம பார்க்கிறோம். அது வரும்போது உங்களுக்கு அதையே நாங்க அப்டேட் பண்றோம். எஃப்ஐஎஸ் பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து பயரா தான் இருக்கிறாங்க. நேற்றுக்கும் 1,436 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. அதே சமயம் டிஐஎஸ் சொல்லக்கூடிய டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் தொடர்ந்து விற்பவர்களாக இருக்கிறாங்க. நேற்றுக்கு 1,378 கோடி என்ற அளவுக்கு விட்டு இருக்கிறார்கள். கேண்டில் பேட்டர்ன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஏற்றத்தின் முடிவில் டோஜி ஃபார்ம் ஆகி, டோஜிக்கு அப்புறம் ஒரு சிவப்பு நிற கேண்டில் ஃபார்ம் ஆகி, இது வந்து பேரிஷ் என்கல்ஃபிங் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில ஒரு இறங்குமுகமாக இருப்பதை நேற்றுக்கே சுட்டி காட்டியிருக்கிறது. ஸோ இதன் அடிப்படையில் சந்தையான தற்போது இறங்க ஆரம்பித்திருக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ தொடர்ந்து இறங்கினால் அப்படின்னு நம்ம சொல்லும்போது 17,820 அப்படின்ற எல்லை வரைக்கும் கூட வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்போதைக்கு அப்படின்னு பார்க்கும்போது 18,350 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ், 17,820 என்பது முக்கியமான ஒரு எல்லையா நம்ம டெக்னிக்கலா பார்க்கிறோம். ஸோ மாஸ்டர் ஸ்டாக் மார்க்கெட் பயிற்சி வகுப்பு ஒரு செகண்ட் இன்கம் ஜென்ரேட் பண்றதுக்கான ப்ரொஃபஷனல்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்காக ராத்திரி 8 to 9 மணிக்கு வச்சிருக்கோம். ஸோ வேலையை முடிச்சுட்டு பார்க்க முடியும். 4 வாரங்களுக்கான ஒரு பயிற்சி வகுப்பு. இதுல ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் ஏற்பட்ட அது மாதிரி கம்ப்ளீட் A to Z கவர் பண்ணப்படும். ஸோ இந்த நிகழ்ச்சி 7ஆம் தேதி அன்னைக்கு வர திங்கட்கிழமை ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எவ்ரிடே நம்ம வந்து நிஃப்டி லைவா அனலைஸ் பண்றோம். 11 o'clock ECTRA டிவி அப்படின்ற ஒரு சேனல்ல. ஸோ தினம் பணம் பண்ணுவதற்கான வாய்ப்புகளை இதில் அடையாளம் காண்றோம். இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.